வணக்கம். இது உங்கள் தி பிளாக் லெட்டர் லா அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்ட் 1 வந்து த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ நம்ம ஆர்டிகல் 1 to 4 தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லி தர போறேன், வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 1 பார்க்க போறோம். ஆர்டிகல் 1 என்னதுன்னா நேம் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் த யூனியன். ஸோ நம்மளுடைய பேர்டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் நம்மள கிளியரா சொல்லிட்டாங்க, நேம் என்னது இந்தியா, அதுக்கப்புறம் பாரத். ஏன் ரெண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில மெம்பர்ஸ்லாம் எனக்கு பாரத் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில மெம்பர்ஸ்லாம் வந்து இந்தியான்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்ன பண்ணிட்டாங்க, மிக்ஸ்டா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இதோடைய நேச்சர், இந்தியாவுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட். இட் இஸ் நாட் லைக் த அமெரிக்கன் ஃபெடரேஷன் மாதிரி கிடையாது. நம்மளுடைய இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது இன்டிஸ்ட்ரக்டபிளான யூனியன். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டேட் வந்து cannot have the right to secede, அதுல இருந்து பிரிஞ்சு போகவே முடியாது. அதுதான் வந்து நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். ஈவன் தோ அந்த ஸ்டேட்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தாலோ நம்ம பார்ப்போம். எப்படின்னா வந்து அதுக்குள்ளாரே என்ன பண்ணிக்கலாம், ஒரு புது ஸ்டேட் உருவாகலாம், புது ஸ்டேட் எடுத்துட்டு வரலாம். இருந்தாலும் கூட இன்டிஸ்ட்ரக்டபிள், அந்த யூனியன் வந்து உடையாம இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல்ல வந்து நம்ம இந்த ஸ்டேட்டும் டெரிட்டரிஸும் செல்றோம்ப்பா. அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கும். நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நம்மளுக்கு வந்து 28 ஸ்டேட்ஸ், இப்போதைக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, எதெல்லாம் உட்பட்டது அப்படின்னா ஸ்டேட் இருக்கும், யூனியன் டெரிட்டரி இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாவது அக்வயர் பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது இங்க பாருங்களேன், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அழகா சொல்லியிருக்காரு இந்தியாவை என்னன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். பாருங்களேன், அதுக்கான மீனிங் அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்தியா யூனிட்டி இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். இந்தியாவோட யூனிட்டி வந்து உடையாது. எப்படின்னா வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு ரைட்டும் கிடையாது அதுல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு, இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள் அண்ட் கிரியேட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா கோவா வந்து நம்ம அக்வயர் பண்ணியிருப்போம். ஸோ ஈவன்தோ அந்த ஸ்டேட்ஸ்குள்ளார ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தாலும் கூட அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்கிமை வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் 1975ல. தெலுங்கானா என்ன இருக்கும், பைஃபியூரிகேட்டடா இருக்கும், ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கும். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரீஆர்கனைஸ்டு இன் 2019. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ நம்மளுக்கு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நம்மளுடைய ஸ்டேட்ஸை வந்து 4 பிரிக்கிறாங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்ட்டு. ஸோ கவர்னன்ஸ் ப்ரொவியன்ஸ், அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அப்புறம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவியன்ஸ், அப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ நியூவா இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸா எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஃபாசில் அலி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்துச்சு. அதை நம்ம பார்ப்போம். எதனால மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் ரீசன் பார்த்தோம்னா அது கொலோனியல் லீகசி அண்ட் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால, அண்ட் நிறைய இந்த மாதிரி பார்ட் 4 பார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கான எவாலுவேஷன்ஸ் எப்படி வந்து கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி, இதுக்கு முன்னாடி என்ன கமிட்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தர் கமிஷன். ஸோ இந்த தர் கமிஷனோட சேர்மன் ஜஸ்டிஸ் எஸ்கே தர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ஸை வந்து எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்ல நம்மளுக்கு பண்ணிக்கலாம். ஸோ லிங்குஸ்டிக் பேசிஸ்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே வந்து ஜேவிபி கமிட்டி வந்து 1948ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களும் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ், அந்த லிங்குஸ்டிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்ஸை பிரிக்க வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாசில் அலி கமிஷன் 1953. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஆந்திரா ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆந்திரா ஸ்டேட் தான் வந்து லிங்குஸ்டிக் பேசிஸ்ல வந்து பிரிஞ்சு போணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ப்ரெஷர் வந்து போட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு லிங்குஸ்டிக் பேசிஸ்ல வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஃபாசில் அலி கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. சரி லிங்குஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்கலாம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்
ஃபேக்டர், எக்கனாமிக், கல்ச்சுரல் இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது ஃபைனலைஸ் ஆகல. இது தொடர்ந்து நம்மளுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வருது. ஸோ இதன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். ஸோ ஃபைனலாக ஆஸ் அ ரிசல்ட்டாக 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கரண்டாக இருக்கக்கூடிய நியூ சிஸ்டம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 பார்ட்ஸை வந்து அபாலிஷ் ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படின்னா ஈக்குவாலிட்டி அமாங் த ஸ்டேட் சிட்டி, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும், நேஷனல் யூனிட்டி இருக்கும், அண்ட் தென் லிங்குஸ்டிக் படி வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்க போகிறது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் என்னன்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்ஸ் இப்போதைக்கு 28 இருக்கு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்கு. ஸோ ஸ்டேட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. ஒரு ஸ்டேட்டுக்கும் தே ஹாவ் ஓன் எலெக்டட் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் சிஎம் இருப்பாங்க. ஆனால் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது டைரக்டாக சென்ட்ரல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணப்படுறது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட் பை பிரசிடென்ட் த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க மூலியமா அட்மினிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு டெல்லி, லக்ஷதீப். அதையும் தாண்டி நம்மள்கிட்ட வந்து யூனியன் டெரிட்டரி வித் பார்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன், டெல்லி, புதுச்சேரி. இவங்க எப்படின்னா பார்த்தோன்னா அவங்களுடைய சர்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்களே லா மேக் பண்ணிப்பாங்க. பட் அந்த சப்ஜெக்ட்ல பார்லிமெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தான் வந்து ப்ரிவைல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 2, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்மிஷனும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பவர் இருக்குன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் கிட்ட பவர் இருக்கு. ஸோ இந்த பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணும், அட்மிட் பண்ணும், ஒரு நியூ ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷும் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன்னா என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு, எந்த ஒரு ஸ்டேட்டும் அதுவே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன்னா என்னன்னு பார்ப்போம். அட்மிஷன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு ஆடிங் எ டெரிட்டரி தட் வாஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இந்தியா இயர்லியர். அப்போ இந்தியா இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூவான டெரிட்டரியை ஆட் பண்ண போறோம். ஸோ லைக் டெரிட்டரி அப்படின்னா ஜியாகிரபிக்கல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா ஏற்கனவே நம்ம இந்தியாக்குள்ளார இருந்திருக்காது, புதுசாக ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் வந்து 1975ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூ ஸ்டேட்டை ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு கிரியேட்டிங் எ நியூ ஸ்டேட் வித்தின் இந்தியாஸ் டெரிட்டரி. ஸோ இப்போ இந்தியா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளாரே முன்னாடியே ஒரு ஸ்டேட் இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளாரே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கானா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஆந்திர பிரதேஷ் வந்து ஏற்கனவே வந்து இந்தியாஸ் டெரிட்டரிக்குள்ளார தான் இருந்திருக்கு. ஓகேவா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ பார்லிமெண்ட் கேன் செட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹவு த நியூ ஸ்டேட் வில் ஃபங்க்ஷன். இப்போ புதுசா நம்ம ஒரு ஸ்டேட் நம்ம எடுத்துட்டு வரோம்ல, இப்போ தெலுங்கானா எடுத்துட்டு வரோம்னா புது ஸ்டேட், சிக்கிம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா என்ன ஒரு நியூ ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஸோ பார்லிமெண்ட் சொல்ற மாதிரி வந்து நடக்கணும். அண்ட் இட்ஸ் பவுண்டரி அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூனியன். ஸோ எல்லாமே என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட் தான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3 பார்ப்போமா. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் அல்டரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் நேம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுலேயும் நம்மளுக்கு பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணும், லா வந்து போடும். ஸோ இதெல்லாம் மேலே கொடுத்துருக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் தான் லா போடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறேன். எப்படிலாம் நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணலாம், பை செப்பரேட்டிங் த டெரிட்டரி ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஸோ இது இந்தியா. ஸோ ஏற்கனவே வந்து நம்மளக்கிட்ட இங்கே ஒரு ஸ்டேட் இந்தியாக்குள்ளாரே இருக்கு. அதுலேருந்து நான் புதுசாக என்ன பண்ணுறேன், ஒரு டெரிட்டரியை செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். செப்பரேட்டிங் த டெரிட்டரி, ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பிரித்து எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்து போயிட்டு இது என்னோட புது ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பக்கத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டை நான் என்ன பண்ணுறேன், சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட புது ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளார சேர்க்கிறேன், அது ஒரு நியூ ஸ்டேட்னு சொல்கிறேன். இல்லை யூனிட்டிங் எனி டெரிட்டரி வித் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன, த ஃபார்ம் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் ஸ்டேட். எப்படின்னா ஆடிங் த டெரிட்டரி
to a state. அந்த ஸ்டேட்டை நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இல்ல diminish the area of the state, taking away the territory from a state. நெக்ஸ்ட் வந்து என்னது, alter the boundary of the state. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டோடைய பவுண்டரியை நான் என்ன பண்றேன், பார்டரை வந்து மாத்தி அமைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம்ல, நம்ம முன்னாடி பார்த்தோம் இன்டெஸ்ட்ரக்டபிளான யூனியன். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபிளெக்சிபிளா மாத்திட்டே இருப்போம். யூனியன் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிப்போம், பார்லிமெண்டோடைய பவரோட, லைக் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு, அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், இங்க இப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டோடைய நேம் மாத்தி சொல்லுவோம். ஓகேவா? அல்டர் த நேம் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? நம்மளுடைய மெட்ராஸ்னு இருந்த பேரை வந்து நம்ம என்ன பார்த்தோம், தமிழ்நாடுன்னு மாத்தணும். ஒரிசால இருக்கக்கூடிய பேரை நெக்ஸ்ட் ஒடிசான்னு மாத்தணும். ஓகேவா? ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா, ஸோ ஆர்டிகல் 3ல நம்ம இந்த மாதிரிலாம் மாத்தலாம் அப்படின்ட்டு பார்லிமெண்ட் வந்து லா போட்டு மாத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதோட எப்படி வந்து பண்றாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டோடைய ரெக்கமெண்டேஷனோட ஒரு பில்லை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ த பில் ஃபார் திஸ் சேஞ்சஸ் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் இஃப் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட்ஸ். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட நம்ம வந்து என்ன பண்றோம், இன்ட்ரடியூஸ் பண்றோம். இஃப் பில் வந்து ஒருவேளை அந்த ஏரியாவை வந்து நம்ம மாத்துற மாதிரி இருக்கு, இல்ல பவுண்டரிஸை நம்ம மாத்துறோம், பார்டரை வந்து மாத்துறோம், இல்ல ஸ்டேட்டோட நேமை மாத்துறோம் அப்படின்னா, அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஸ்டேட் அந்த எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பண்றோமோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேஷன் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் த பில் அஃபெக்ட்ஸ் த ஏரியாவோ பவுண்டரியோ நேம் ஆஃப் த ஸ்டேட்டோ, த பிரசிடென்ட் மஸ்ட் சென்ட் இட் டு தட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பணும். ஓகேவா? நம்ம மாத்திர இதுக்கு வந்து அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வியூ பண்ணுவாங்க. வித்தின் த ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளார அவங்க சொல்லணும். ஸோ இவன்தோ அவங்க சொன்னாலும் கூட பார்லிமெண்ட் அதை எடுத்துக்கலாம், எடுத்துக்காமையும் விடலாம். ஆனா அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், தெலுங்கானா நம்ம என்ன பண்ணோம், ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு அது தனியா ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் புரியுதா? ஸோ இந்தியா வந்து ஃபிளெக்சிபிள் ஃபெடரலிசம், யூனியன் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள், பிரிக்கவே மாட்டோம். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு ரைட்டும் இல்லை இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அந்த இந்தியாக்குள்ள இருந்து பிரிஞ்சு போறதுக்கு. பட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீஆர்கனைசபிள் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்டிகல் 2லயும் ஆர்டிகல் 3லயும் கொடுத்துருப்பாங்க, பார்த்தோம்ல நம்ம. அதுதான் நெக்ஸ்ட். இது ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருபாரி யூனியன். இந்த கேஸ்ல என்னன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். என்னன்னா ஆர்டிகல் 3ல என்ன நம்ம படிச்சோம், நம்மளுக்கு வந்து டிமினிஷ் த ஏரியா ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர்ல வந்து பவர் டு சீட் இந்தியன் டெரிட்டரி டு எ ஃபாரின் கண்ட்ரி, அந்த சீட் பண்றதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவர் டு டிமினிஷ் வந்து ஆர்டிகல் 3ல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்லிமெண்ட் மூலியமா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனா ceded to the foreign state நீங்க பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும், தவிர இந்த ஆர்டிகல் 3 மூலமா நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு பெருபாரி யூனியன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்டிகல் 4. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆர்டிகல் 2 அண்ட் 3ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எப்படி கிரியேட் பண்றதுலாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, ஏரியா மாறுறது, பவுண்டரிஸ் மாத்துறது, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ ஒரு புதுசான ஒரு ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ அப்போ புதுசாக ஸ்டேட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம இதில் மாற்றணும்ல, அப்டேட் பண்ணணும்ல. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கோ, அதுக்கப்புறம் வந்து 4th ஷெடியூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ புதுசாக ஸ்டேட் வந்திருக்குன்னா அங்கேருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்பையும் 4th ஷெடியூல்லையும் நம்ம மாற்றணும். ஓகேயா? ஸோ அது மாத்துறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்டினரி லா மூலியமே மாத்திக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமே மாத்திக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா மாத்தணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைன்ட்டு ஆர்டிகல் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனல் த பிளாக் லெஜர் லா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.